டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இனப்பெருக்க நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் கடைசி தலைப்பு. ஸோ அதில் வந்து நேற்று வந்து நம்ம கருவில் இருக்கக்கூடிய, அதாவது தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற கருவில் ஏதாவது வந்து குறைபாடுகள் வந்து இருக்குமானால் ஸோ அதை கண்டறிவதற்கான சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில டெஸ்ட்டை பற்றி பார்த்தோம். ஆம்னியோசென்டசிஸ், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபீட்டோஸ்கோப். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு அதே போல் கோரியானிக் வில்லை சாம்பிளிங் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக அன்றைக்கி பார்க்கக்கூடியது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு நம்ம இந்த பாடத்தில் முக்கியமான கேள்விகள், தேர்வில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதனுடைய கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கோரியானிக் வில்லை சாம்பிளிங். ஸோ இந்த கோரியானிக் வில்லை சாம்பிளிங்க்கு முன்னாடி நம்ம என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், தாயினுடைய வயிற்றில் கருவை சுற்றி வந்து 4 எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரைகள் வந்து இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆம்னியான், கோரியான், ஆலன்டாய்ஸ், யோக்சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மிக முக்கியமான கரு உரைகள் வந்துட்டு இருக்கு. கருவை சுற்றி காணப்படக்கூடிய மேற்படலம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ அதில் வந்துட்டு இந்த கோரியானிக் வில்லை சாம்பிளிங், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்சி மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் ப்ரீநேட்டல் டெஸ்ட். வாட் டஸ் இட் மீன்? ப்ரீநேட்டல் அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறப்பதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு சோதனை. இன்விச் இதில் என்ன சார் செய்கிறாங்கன்னா, சாம்பிள் ஆஃப் செல்ஸ் that are taken from the placenta for testing. ஸோ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தாய் சேய் இணைப்பு திசு, அதுதான் தமிழில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அதாவது இங்கிலீஷில் பிளாசண்டான்னு சொல்கிறது, அதனுடைய ஒரு சிறு பகுதியை வந்து எடுத்து வந்து ஆய்வு செய்கிறது. அந்த தாய் சேய் இணைப்பு திசுனுடைய அந்த டிஷ்யூ வந்து எடுத்து நம்ம டெஸ்ட் வந்து செய்கிறது தான் இந்த கோரியானிக் வில்லை சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ that are taken from the placenta for testing, right? ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், the chorionic villi sampling is also called the chorionic villus biopsy. villus அப்படினா சிங்குலர், villi அப்படின்னு சொன்னா many அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரைட்? சரி சார், இது எப்போ செய்யறது? CVS ஷார்ட்டா நம்ம சொல்றோம். chorionic villi sampling done எப்போ அப்படின்னா 10 to 12 weeks of gestation. ஸோ gestation அப்படிங்கிறது பிரசவ காலத்தை தான் நம்ம சொல்றது. ஸோ அதை வந்து 10லிருந்து 12வது வாரத்துக்குள்ளார வந்து நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டெஸ்ட்டை வந்துட்டு அந்த பிளாசண்டான்னு சொல்லக்கூடிய தாய் சேய் இணைப்பு திசு சாம்பிளிங் வந்து எடுத்து இந்த கோரியானிக் வில்லை சாம்பிளிங் டெஸ்ட் வந்து செய்வாங்க. ஏர்லியர் தான் ரொம்ப முக்கியம். ஆம்னியோசென்டசிஸ் செய்வதற்கு முன்பாக 10 to 12 week ஆஃப் ஜெஸ்டேஷன் பீரியட் வந்துட்டு சாம்பிளை எடுத்து இந்த கோரியானிக் வில்லை டெஸ்ட் வந்து செய்வாங்க, ரைட்? சரி சார், இந்த டெஸ்ட் வந்து செய்யறதுனால நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக டு டிடெக்ட் பர்த் டிஃபைட். ஸோ பிறவி குறைபாடுகள் ஏதாவது இருக்குதா குழந்தை கருவில், அம்மாவுடைய வயிற்றில் வளர்கின்ற கருவிற்கு ஏதாவது பிறவி குறைபாடுகள் வந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்பர் 2, டு டிடெக்ட் ஜெனட்டிக் டிசீசஸ் such as cystic fibrosis. cystic fibrosis சொல்லக்கூடிய மரபு வழி அல்லது மரபணு தொடர்பான நோய்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு உதாரணம், such as cystic fibrosis. அதே போல டு டிடெக்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், குரோமோசோமல் பிறழ்ச்சி such as டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், இது மாதிரியான குறைபாடுகளை, குரோமோசோம் பிறழ்ச்சியினால ஏற்படக்கூடிய குறைபாடுகள் எது மாதிரி, such as டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், இது மாதிரியான நோய்களை வந்து கண்டறியலாம். அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி, அதே போல பிரசவ காலத்தில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படிங்கிறது வந்து நாம் இந்த கோரியானிக் வில்லை சாம்பிளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோரியான் நுண்ணீட்சி மாதிரி ஆய்வு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம், சரிங்களா? ஸோ இதோட வந்துட்டு இந்த பாடம் வந்து முடிஞ்சது. ஸோ இதில் நம்ம கடைசியாக வந்துட்டு டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிஸார்டர்ஸ் டியூரிங் ஏர்லி ப்ரெக்னன்சி. ஸோ ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்து ஏற்படக்கூடிய குறைபாடுகளை வந்து தெரிந்து கொள்வதற்கான சோதனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதில் ஒன்று வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், மியோலி வரி கண்ணோட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்பர் 2 ஆம்னியோசென்டசிஸ், பனிக்குட துளைப்பு முறையை பற்றி பார்த்தோம். 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபீட்டோஸ்கோப் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். 4வது வந்து இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கக்கூடிய கோரியானிக் வில்லை சாம்பிளிங் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சது, சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாடத்தில் வந்து இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ரீகேப். ஸோ அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இனப்பெருக்க நலன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புக் எடுத்துங்க கையில், நான் சொல்கிறத அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஸோ மேஜர் டாஸ்க் கேரிட் அவுட் அண்டர் தீஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் இந்த திட்டத்தின் மூலமாக
RCH ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர்ல சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத கேட்கலாம். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 35ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து தேசிய நலத்திட்டங்கள் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்த்துங்க, ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது அனதர் வெரி இம்பார்ட்டன்ட், இப்போ நடந்து முடிஞ்ச பப்ளிக்கில் கூட கேள்வி கேட்டிருக்காங்க. ஆம்னையோ சென்டசிஸ் அப்படின்னு சொல்லி நடத்தணும் இல்லைங்களா? ஸோ இந்த பனிக்கூட துளைப்பு முறை வந்துட்டு அப்படின்னா என்ன, இதை வந்து ஏன் இந்தியாவில் வந்து பேன் பண்ணிருக்கிறாங்க, அதுக்கடுத்தது இந்த ஆம்னையோ சென்டசிஸ் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்தது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் வந்து டிஃபரன்சியேஷன் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து 2 மார்க் 3 மார்க்கில். அதில் வந்து ரெண்டு முக்கியமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஃபீட்டிசைட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட். ஸோ இந்த கேள்வி வந்து கேட்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் PC PN DT. அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்கோ போக்சோ. ஸோ இதற்கான விரிவாக்கம் வந்து கேட்பாங்க. ப்ரீ கன்செப்ஷன் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக். அதே போல வந்து பார்த்தோம்னு சொன்னால் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். ஸோ இது வந்து கேட்கலாம். ஸோ அதை பார்த்துங்க. அதுக்கடுத்தது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் வந்து பார்த்தோம், அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின், பெர்த் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இது வந்து ஒரு பெரிய கேள்வி. ஸோ இந்த பெர்த் கண்ட்ரோல் மெத்தடில் 1 மார்க் வந்து லைன் பை லைன் வந்து பார்க்கணும். நேச்சுரல் மெத்தட் என்னென்ன, ஹார்மோனல் மெத்தட் என்னென்ன, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் வந்து என்னென்ன, அதே போல் வந்து பேரியர் மெத்தட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் லைன் பை லைன் இந்த பேராகிராஃபில் வந்து பார்க்கணும். 1 மார்க்கில் கேள்வி கேட்பாங்க. இதில் நல்லா கவனிச்சிங்க. மேட்சஸில் வந்து இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் போல்டு லெட்டரில் கொடுத்துருக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதே போல் காப்பர் ரிலீசிங் அயோடிஸ்னு ஒரு கேள்வி இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வி, அதாவது மீண்டும் சொல்கிறேன், பெர்த் கண்ட்ரோல் மெத்தடுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த பிக் கொஸ்டினை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கேட்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் கேள்விகளை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுலேயே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ வாசக்டமி டியூபக்டமி. ஸோ வாசக்டோமி டியூபக்டமி. ஸோ இது 2 மார்க் தனித்தனியாக கேட்கலாம். டிஃபைன் வாசக்டமி, டிஃபைன் டியூபக்டமி கேட்கலாம். அது மாதிரி கேள்விகள் கேட்கலாம், அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இப்போ சொன்ன பாருங்க, ஆம்னியோசென்டசிஸ் மாதிரியே MTP மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இது எப்போ செய்கிறாங்க, இதை வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அது வந்து ஏன் வந்து பேன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது லீகலைஸ்டு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு எப்போ வந்து லீகலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேள்வி கேட்பாங்க. அந்த பேராகிராஃபை நல்லா பார்த்துங்க. MTP மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஸோ அதில் ஒரு பெரிய டேபிளர் காலம் இருக்குது, பேஜ் நம்பர் 39ல். அதில் ஃபங்கல் STI, புரோட்டோசோவன் STI, பாக்டீரியல் STI. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபங்கல், புரோட்டோசோவன், பாக்டீரியல், வைரல் STI. ஸோ இதில் சில முக்கியமான விஷயங்கள் சொன்னால் நல்லா பார்த்துங்க. ஒரு டிசீஸ் பேர் கொடுத்துருவாங்க, அதனுடைய காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து பேர் கேட்கலாம், அதனுடைய இன்குபேஷன் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த டேப்லர் காலத்தை வந்து தரவாக வந்து படிச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எது வேணாலும் அதில் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் STD அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் STD இது 2 மார்க்கில் கேட்கலாம், இது முக்கியம். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வாட் இஸ் STDன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஸோ இது பார்த்துங்க. அதுக்கடுத்தது செர்வைக்கல் கேன்சர், ஒரு 5 மார்க் கேள்வி, ரொம்ப முக்கியம். செர்வைக்கல் கேன்சர், தமிழில் கருப்பை வாய் புற்றுநோயின்னு சொல்கிறோம். ஸோ அதில் அதனுடைய காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன, சிம்டம்ஸ் என்ன, ஏர்லி டயக்னாஸ்டிக் மெத்தட் என்ன, ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்ன, செர்வைக்கல் கேன்சர்னா என்ன. ஸோ இப்படி வந்து கேள்வி கேட்கல. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் செர்வைக்கல் கேன்சர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னென்ன முறைகளில் வந்து டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அதை அந்த பேராகிராஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் 5 மார்க் கொஸ்டின், பிக் கொஸ்டினில் அதை நல்லா படிச்சிங்க. ஸோ எந்த ஏஜில் வந்து வேக்சினேஷன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்துட்டு எப்படி வந்து நம்ம இதில் ப்ரிவென்டிவ் மெத்தட் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் என்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக 2 மார்க்கில் வந்து இந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்கலாம். அல்லது வந்து செர்வைக்கல் டிஸ்பிளாசியானா அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ரைட். அதே போல் செர்வைக்கல் கேன்சருடைய காசேட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு கேட்கலாம் 1 மார்க்கில். ஸோ இப்படி இந்த கேள்வி வந்து மிக மிக முக்கியம், தேர்வு நோக்கில் பார்த்துங்க. அதுக்கடுத்த தலைப்பு இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை. ஸோ இன்ஃபெர்டிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
ஸோ அதில் அந்த பேராகிராஃபும் வந்து முக்கியம்தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி இந்த கேள்வியில் வந்து மாணவர்கள் வந்து குழம்பிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரே வந்து அதாவது என்ன அப்படின்னா காசஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது வேற, ஆன்சர் வேற. அதர் காசஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா பார்த்துங்க. அது கீழே வந்து ஒரு 2 கேள்விகள் இருக்குது, அதை நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் நம்பர் 40ல் அதை பார்த்துங்க. காசஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி, அதுக்கு கீழே அதர் காசஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி. அடுத்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மோர் டு நோ டூ யூ நோல இருந்து கேள்விகள் கேட்பாங்க மேக்ஸிமம். அதில் அந்த வரிசையில் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது ஏஆர்டி. அது என்ன சார் ஏஆர்டி அப்படின்னா என்ன படித்தோம்? அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனப்பெருக்க துணை தொழில் நுட்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அதே மாதிரி தான் எப்படி பெர்த் கண்ட்ரோலில் வந்து லைன் பை லைன் நம்ம படிக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனில் அதே போல் இன் வைவோ ஆர் இன் விவோ ஃபெர்டிலைசேஷனில் நிறைய டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. IUI, அதே போல ICSI, அதே போல GIFT, then GIFT, zygote intrafallopian transfer, gamete intrafallopian transfer, intracytoplasmic sperm injection, then intrauterine insemination. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. லைன் பை லைன் வந்து நீங்க படிக்கணும். எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல பேஜ் நம்பர் 41ல இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் உங்களுக்கு தெரியும், IVF. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 3 மார்க்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அல்லது IUIக்கும் IVFக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ லைன் பை லைன் வந்து இது நீங்க படிக்கணும். அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 41ல இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கிரையோ பிரிசர்வேஷன். இதை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு நடத்தும்போது சொன்னேன். இந்த கிரையோ பிரிசர்வேஷன் இந்த வார்த்தை பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில எல்லா சப்ஜெக்ட்லயுமே வரும். இதை வச்சு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நமக்கும் பயாலஜிலையும் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இது அது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியம். தென் அதுக்கடுத்தது அதை எல்லாமே இப்போ நான் சொன்னது, அதுக்கடுத்து சரோகேசி, அதே போல் வந்து மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது லைன் பை லைன் வந்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்தது ஆம்னியோசென்டசிஸ். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 டெக்னிக் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆம்னியோசென்டசிஸ் சொல்லிட்டோம். அதுக்கடுத்தது வந்து ஃபீட்டோஸ்கோப், தென் வந்து கோரியானிக் வில்லை சாம்பிளிங். ஸோ இந்த 4 வந்து நல்லா பார்த்துங்க. இந்த 4ல் முக்கியம் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்னியோசென்டசிஸ் வந்து கேட்பாங்க. அதனுடைய ப்ரொசீஜர் ஒன்று, ஆம்னியோசென்டசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட், சரிங்களா? ஸோ இதை 4 வந்து லைன் பை லைன் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் டூ யூ நோ இந்த கட்டங்கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 43ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஃபிலிஸ் அண்ட் கொனேரியா. ஸோ இந்த 2 செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸும் நம்ம இன்டர்நேஷனல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 டிசம்பர். அதே போல் விட்டமின் இக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் அப்படின்னு பேரு. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதை பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பாடம் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துங்க. பொதுவாக வந்துட்டு புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சென்ற ஆண்டு சொன்ன மாதிரி, அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் 3 கேள்விகள் வந்து டோட்டலாக 8 1 மார்க்கில் நமக்கு 3 கேள்விகள் வந்து புக் பேக்லேருந்து கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த பாடம் வந்து எக்ஸாமினேஷன் ஓரியன்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் ஈஸியாக வந்து இந்த லெசன் வந்து படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் நல்லா படிச்சிங்க. தேங்க்யூ.